நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான முக்கியமான செய்திகளை சுருக்கமாக தந்தப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலில் காசா தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம். இன்றைய தினம் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது நேற்று முதல் இன்று வரை இளைச்சத்தனமான தாக்குதலினால் அதிகமான சிறுவர்கள் வடக்கு காசாவிலே மரணித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய கமால் அதுவான் வைத்தியசாலையில் போதிய அளவு மருந்துகள் இல்லாத ஒரு காரணத்தினால் காயப்பட்டு வருகிற பொதுமக்களின் நிலைமைகள் படுமோசமாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதிகமானவர்கள் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நிர்வாகம் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவ்வாறான செய்திகளின் ஊடாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் கட்டாயம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே போல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் கொமேனி அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னர் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுரங்கப்பாதையை நாங்கள் ஏன் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான பல காரணிகளை சொல்லியிருக்கிறார். அதில் முதலாவது, தெஹ்ரான் பகுதியில் தான் இந்த சுரங்கப்பாதையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுரங்கப்பாதை தெஹ்ரானில் இருந்து கொமேனி வைத்தியசாலை வரைக்கும் செல்லும். அதனால் தான் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகிற போது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் அதே போல அணுசக்தி மற்றும் ஏனைய ஆயுதங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லுவதற்குமே இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது என்றும் கூறியிருக்கிறார். தெஹ்ரானிலே தோண்டப்படுகிற இந்த சுரங்கப்பாதை அங்கே இருக்கக்கூடிய அதிகமான வைத்தியசாலைகளுக்கு செல்லுகிற ஒரு வழிகளாகவே அமையும். காரணம், அதிகமான வீரர்களும் அதிகமான பொதுமக்களும் அங்கே காயப்படுகிற போது வைத்தியசாலைகளுக்கு இலகுவாக அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு வழியாக இந்த சுரங்கப்பாதை அமையக்கூடும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சுரங்கப்பாதையை இஸ்ரேலினால் எந்த சந்தர்ப்பத்திலும் அறியவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது என்கின்ற ஒரு செய்தியை அவர் இறுதியாக பகிர்ந்திருக்கிறார். அனைவருக்கும் தெரியும், லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களினுடைய உத்தியோகபூர்வ தலைவர் நயீம் காசிம் எப்போது தலைமை பொறுப்பை ஏற்றாரோ அன்று முதல் அதிகமான தாக்குதல்களை தெற்கு இஸ்ரேல் மற்றும் வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஒவ்வொரு இரவும் தாக்கிய வண்ணமே இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னராக அதிகமான தாக்குதல்களை ஏற்படுத்தி கைஃபா மற்றும் முக்கியமான நகரங்களை அவர்கள் அளித்தார்கள் என்கின்ற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களும் சரி லெபனானுடைய ஊடகங்களும் சரி சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்த தருணத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களோடு இணைந்து ஈராக்கும் இப்பொழுது அதிகமான வான் தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேலை நோக்கி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் அதிகமான தாக்குதலை ஈராக்கும் என்ன செய்திருக்கிறார்கள், மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகமான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை ஈரான் தரப்பு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தெற்கு மேற்கு என்று இஸ்ரேல் அடிவாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் ஹவுதிகளும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். செங்கடலில் பயணிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுத கப்பல் தான் ஆபிரகாம் என்கின்ற ஒரு கப்பல். அந்த கப்பலை நேற்றைய தினம் ஹவுதிகள் முற்றும் முழுதாக தாக்கி தீக்கிரையாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை அவர்கள் இன்றைய தினம் பகிர்ந்திருக்கிறார்கள். அதற்கான வீடியோவையும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். செங்கடலில் வைத்து அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை இவர்கள் முற்றும் முழுதாக அழித்ததன் பிற்பாடு அதிகமான ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சாவு மணிதான் இந்த போர்க்கப்பலை இவர்கள் தாக்கிய விடயம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஹவுதிகள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார்கள். பாலஸ்தீன மண் சுதந்திரத்தை அடையும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கின்ற செய்திகளை இன்றைய தினம் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காசா மக்களுக்காக வேண்டியும் லெபனானினுடைய மக்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுது துஆ செய்து கொள்வோமாக.